பாப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போ ரெண்டு மூணு நாள் ஆகுது. இன்னும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. தங்க வாப்பா கண்ணை தரங்கப்பா. ஜூன் வாப்பா மௌத்த போய்த்தாங்க. நண்பா, உங்களோட வாப்பா ஆரம்பத்தில் சுகம் இல்லை என்று சொல்லி நீங்கள் மக்களிருந்து போட்ட வீடியோஸில் இருந்து மௌத்தாகினதாக நீங்கள் போட்ட வீடியோஸ் வரைக்கும் பார்த்தேன். அதுவும் நீங்கள் வாப்பாவை கண்முழிக்க சொல்லி அழுகிற நேரத்தில் என்ன அறியாமல் கண்களெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஒரு தந்தை இல்லைன்னா இப்படித்தான் வழியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி உணர வச்சிச்சு அந்த வீடியோஸை பார்த்த நேரத்தில். எத்தனை பேரும் உங்களோட பாப்பாக்காக உண்மையாக பிரார்த்தித்தாங்கன்னு தெரியல, ஆனால் நான் உண்மையாக பிரார்த்தித்தேன். இப்பையும் உங்களோட வாப்பாட கபர் வாழ்க்கையை அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூஞ்சோலியை ஆக்கி வைக்கணும், அதோட ஜன்னத்து ஃபிர்தௌஸை கொடுக்கணும், அவருடைய இழப்பை தாங்கக்கூடிய சக்தியை உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் அல்லாஹ் தரணுங்கிற பிரார்த்தனையோட நீங்கள் இந்த வீடியோ போட்ட இடத்துல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், வீடியோஸ் எல்லாம் இப்படி போடாதங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் போட்டதில் எந்த தப்புமே இல்லை. என்னோட சொன்னால் அடுத்தாக்களோட பிரார்த்தனைகள் கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நீங்கள் வீடியோ போட்டிருக்கிறது தெளிவாக விளங்கிச்சு. ஆனால் இப்படி பிரார்த்தனைகள் அடுத்தவங்க செய்யணும்னு சொல்லி பதிவுகளை எழுதி போடுறாக்கள் இருந்தாலும் சரி, வீடியோஸ் போடுறாக்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், நம்ம பேரண்ட்ஸுக்காக அடுத்தவங்க கேட்குற துவாவை விட நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் ஈடேற்றமானது. ஸோ சுஜூதில் அல்லாட்ட அழுது அல்லாட்ட துவா கேட்போம். அந்த துவாக்கள் நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாக்கள். அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது பெரிய ஒரு கடமை. அதுதான். அடுத்தது, நம்ம எல்லாரும் சதக்கத்துல் ஜாரியாக்கள், பெற்றோர்களுடைய சதக்கத்துல் ஜாரியாக்கள். நம்மளை அவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னா நிலையான தர்மங்களுக்கு மறந்துடக்கூடாது. அதிக நன்மைகளை செஞ்சு அவங்களுடைய கபர்களுக்கு இன்னும் நன்மைகளை கொண்டு போய் சேர்ப்போம். பாவங்களை விட்டு தவிர்த்து நன்மைகளை அதிகம் செய்கிற நேரத்தில் நிச்சயமாக அவங்களோட கபருக்கு அது போய் சேருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சகோதரனுடைய தந்தையினுடைய கபர் வாழ்க்கையை அல்லாஹ் நல்ல முறையில் அமைச்சு வைக்கும் என்று மீண்டும் ஒரு பிரார்த்தனையோடு யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபர் வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா நல்ல முறையில் கபர் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். வாழக்கூடிய பெற்றோர்கள் யாருடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருடைய ஹயாத்தையும் அல்லாஹு தஆலா நீளமாக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நன்றி.